குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு சிட்டில புதுசா ஏதாவது பிரச்சனை முளைச்சிருக்குதா சார்? பரவமுனியமாங்கிறவங்க ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததுனால தமிழ்நாட்டுல ஒரு பெரும் பிரச்சனை உண்டாயிருச்சு சார். என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவே வச்சு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். முட்டாள். இப்பதான் அவங்ககிட்ட நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவுக்காரங்களோட உறவு வச்சுக்க கூடாது, தனி கொடுத்துறம் இருக்கிறதா சேஃப்னு அவங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட். அதை டீல் பண்றதுக்கு வேற குரூப் இருக்காங்க. நாமளாவது நம்ம டியூட்டியை சரியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார், 10 மணிக்கு பெரியார் சாலையில மத ஊர்வலம் போறாங்க சார். ஆனா அதுக்கு யாருகிட்ட பெர்மிஷன் வாங்குனாங்களே தெரியல சார். மதமே தேவையில்லைன்னு சொன்ன தலைவர் சாலையில மத ஊர்வலமா? நான்சென்ஸ். முதல்ல அதை நாம ஸ்டாப் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் போலீஸ் வருதுன்னு பப்ளிக் ஃபீல் பண்றாங்க. அதை நான் மாத்தி காட்டுறேன்டா. கிளைமாக்ஸ்ல கடைசியில வர்ற போலீஸ்காரன் நான் இல்ல. டைட்டில்ல சாங்கோட என்ட்ரி கொடுக்கறவன் தான் இந்த அக்னி புத்திரன், சன் ஆஃப் ஃபயர். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. டேய், நீ இன்னும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகவே இல்லையாடா? இப்படி சொல்லி சொல்லியே எத்தனை ஆபீசருக்குடா நீ அல்வா கொடுத்திருக்கிற. ஆனா அந்த மாதிரி அல்வாக்கெல்லாம் மசிய மாட்டான் இந்த அக்னி புத்திரன். கமான், எல்லா ஐட்டத்தையும் வேன்ல ஏத்துங்க. பெரியார் சாலையில மத ஊர்வலம் நடக்கவே கூடாது. லெட் அஸ் ப்ரோசீட். எடுங்க. கமான், டேக் பொசிஷன். என்னடா இது? யாரா இவங்கெல்லாம்? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஆஃப் வேல வந்த மாதிரி வாயில துணியை கட்டிக்கிட்டு வராங்களே. கையில அருவா மான் கொம்பெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா சேது சாமியார் மாதிரி மயில் ரெக்கையால ரோட்டை தடவி கொடுத்துட்டே வராங்களேடா. இவங்கெல்லாம் யாருப்பா? சார், அவங்க எல்லாம் ஜெயின மத துறவைங்க சார். அஹிம்சையை கடைபிடிக்கிறவங்க. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அவங்க வாயில கொஞ்சம் செத்துறக்கூடாதுன்றதுக்காக வாயில துணி கட்டிட்டு நடக்கிற உத்தமர்கள் சார். அப்படியா? கால்ல ஈ எறும்பு கூட மீச்சிடக்கூடாதுன்றதுக்காக மயிலரகால வழியெல்லாம் விசிறிட்டு போற மகான்கள் சார். அவங்கள போய் இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களே சார். அப்படின்னா இவங்க அவனுங்க இல்லையாடா? அவனுங்க இவங்க இல்ல சார். ஐயோ, கமிஷனர் வண்டி வருதே. பரேட் சல்யூட். வாட் இஸ் திஸ்? என்னையாது? யாரோட பர்மிஷன்ல இவள போலீஸ் கொண்டு வந்து கூச்சீங்க? சார், ஊர்வலத்துல கலவரம் நடக்கும்னு இவர் தான் முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னார் சார். ஆமா சார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுக்காக உன்னை டீ ப்ரமோஷன் பண்றேன். ஏய் பங்க் பார்ட்டி ஐயா, எவ்வளவு நாளா இங்க பொண்ணுங்க வந்து போயிட்டு இருக்காங்க? அது ரொம்ப நாளா வந்துட்டு போறாங்க சார். என்ன வயசுல வராங்க போறாங்க? அவங்களுக்கு 20-25 வயசு இருக்கும் சார். இதை நடத்துறவங்களுக்கு அவங்களுக்கு 45-50 வயசு இருக்கும் சார். அப்போ அதேதான். விட மாட்டேன்டா. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவுடைய எந்த பகுதியிலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க உறவு வச்சுக்கிறத அனுமதிக்க மாட்டான் இந்த அக்னி புத்திரன். தனியா போறேன், நீங்களாம் கூட வந்தீங்கன்னா உஷாராகி ஓடிடுவாங்க. டோன்ட் ஃபாலோ மீ. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏய், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லி தான் இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன எஸ்ஐ ஆக்கிட்டான். மீசை இல்லாத ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். இன்னொரு வாட்டி அதையே சொல்லி என்ன ஓன் ரேஞ்சு கொண்டு வந்துடாத. ஷட் அப். எஸ் சார். உன்னை கொடுமைப்படுத்தின உன் மாமனாரு மாமியாரு புருஷன் அத்தனை பேருக்கும் நியாயமான தண்டனையை நாங்க வாங்கி தரோம். என்னது விபச்சாரம்? அட பாவிங்களா, பெண்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாதர் சங்கையா இது? இதே விபச்சாரம் விடுதுன்னு சொல்றீங்க? இத நடத்துறது யார் தெரியுமா உங்களுக்கு? உங்க கமிஷனரோட வைஃப். போலீஸ் பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். ஏய் சொர்ணாக்கா, என்னது போலீஸ நீ பாத்துக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி போலீஸ்கார நான் இல்ல. புத்திரன், அக்னி புத்திரன், சன் ஆஃப் ஃபயர். விபச்சாரம் பண்றவங்களையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டான் இந்த அக்னி புத்திரன். என்கிட்ட வச்சுக்கிட்டேனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சார், என்ன நீங்க அடிச்ச மேட்டர் வெளியே தெரிய வேண்டாம் சார். ஷட் அப். இதுக்கு மேல உன்னை டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கவே கூடாது. ஏன் மிலிட்டரியில சேர்க்க போறீங்களா? முட்டாள். சிபிஐ ஆபீசர் மிஸ்டர் நாயர் உதவிக்கு ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறார். நீ அவரோட போய் அவருக்கும் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடு. கெட் லாஸ்ட். Thank you sir. Good morning sir. Good morning. குட் மார்னிங் Good morning.
என் பேரனோட அஸ்தியை கொடுங்கன்னு எல்லா போலீஸார்கிட்டையும் கேட்டனே, தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. இப்படி அனாதை பணமா உன்னை எரிச்சிட்டாங்களேடா தாசு தாசு. நீ தாசு தாசுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட அழுதுறதுக்கு பதிலா காசு காசுன்னு அழுதுருந்தீங்கன்னா உன் பேரனோட போன்ஸ் என்ன, அவன் போட்டிருந்த ஜீன்ஸையே கழட்டி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. குட் மார்னிங். இங்க போஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆபீசர் நாயரை பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். இவர் எதையுமே கொஞ்சம் கூட ஃபாஸ்டா பண்ண மாட்டாராம், ஜவ்வா போட்டு இழுப்பாராம். இதுக்கு முன்னாடி ஏதோ மெகா சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். டெட் ஸ்லோ சார். என்ன சொன்ன? സ്ലോവാ? ആ ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും, ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ഐ ആം നായർ ഫ്രം CBI. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுபடிக்கு ஒரு ஆளை கேட்டிருந்தேனே, அது நீதானே? எடுபுடியா? என் கெடுபடியை பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல கேஸ கண்டுபிடிங்க சார். ஏன்னா பாட்டி உடம்ப கேட்டு பேரன் வந்திருந்தான்னா உங்க ஸ்லோ ஓகே. இங்க பேரன் உடம்ப கேட்டு பாட்டி வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டியே டெட் பாடி ஆயிடும். போடா பொடியா. அம்மா, உங்க பேர் இறந்து போன செய்தியை போலீஸ் பல தடவை பத்திரிகையில விளம்பரம் செய்திருந்தாங்களே, அது ஒரு தடவை கூட நீங்க பாக்கலையா? சரி, அப்படியே நான் உங்க பேரனோட அஸ்தியை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு வைங்க, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சிட்டில 4 கிரவுண்ட் நிலம் வாங்கும். ஏன் சார், எரிஞ்சு போன எலும்பை வச்சு அந்த பாட்டி என்ன சார் பண்ணும்? ஒரு காரியம் பண்றதுக்கு தான் கேக்குறாங்கோ. ஏய், உங்க பேரனோட போட்டோ இருந்தா கொடுங்கம்மா. இந்தாங்க சாமி. போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்ரே இருந்தாலாவது எலும்பு வச்சு ஏதாவது டீல் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்ன மாதிரி போலீஸுக்கு தெரியாது, என்ன மாதிரி CBIக்கு தான் தெரியும். நீங்க கிளம்புங்கம்மா. நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். வரும். பாட்டியோட அட்ரஸ் மட்டும் ஆமா, வாங்கிக்க. எல்லை 8th ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரமா பார்த்து முடிங்க ராசா. சரிங்கம்மா. இதா சார். சுப்பிரமணிய சிவா. ஹேய், நான் கேட்டது தாசோட அஸ்தியே, இதுல சுப்பிரமணிய சிவான்னு வேற பேர் போட்டிருக்கு. இதான் சார் தாஸோட அஸ்தி. அதில் 46ன்னு போட்டுக்குது பார். அதை எழுதினவனே நான் தான். எனக்கு போதை இறங்கிறதுக்குள்ளே சீக்கிரம் போ சார், எவனா பார்த்து வர தொலைய போகிறானு. சாய் வேற கையில் இருக்குதா, இதை வேற வைக்கணும். அப்படின்னா தாஸுங்கிற அநாத பணத்தை வச்சு சுப்பிரமணிய சிவாங்கிற பேர்ல டாக்டரும் SP நந்தகுமாரும் ஏதோ விளையாடி இருக்காங்க. தாஸோட சாம்பல் கிடைச்சிருச்சா சார்? யூ ஆர் கிரேட் சார். என்ன ஸ்பீடு சார். அடடடடடடட சார், இப்போ உடனடியா அந்த பாட்டியை வர வச்சு இந்த சாம்பல் அந்த அம்மா கையில கொடுத்து இந்த கேஸை ஊத்தி மூடிடலாம் சார். நோ, இது தாஸோட அஸ்தியா இருந்தாலும் this belongs to சுப்பிரமணிய சிவா. ஐயோ, இந்த கஞ்சி சட்டக்காரன் தொல்லை தாங்க முடியலையே, என்ன போட்டு குழப்புறானே. ஏன் சார் தாஸ் உடம்புக்குள்ள சிவாவோட எலும்பு எப்படி சார் போகும்? 2 பாடியும் அட் அ டைம்ல வச்சு பர்ன் பண்ணதுனால எலும்புகள் ஒருவேளை இடம் மாறி இருக்கலாமா? மோனே, நைனா, சுப்பிரமணிய சிவா சுட்டு கொல்லப்பட்டது செப்டம்பர் 15ஆம் தேதி. சரி, தாஸோட பாடி எரிச்சது செப்டம்பர் 16ஆம் தேதி. அப்படின்னா தாஸை எரிச்சிட்டாங்க, சிவாவை புதைச்சிட்டாங்களா? இல்ல, மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டாங்களா? சு பிரா மேனியா சிவா இஸ் EVILA இவிலா அலைவா. என்னது இது? சுடுகாட்டு எலும்பெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பிதாமகன் ரேஞ்சில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பார்ட் டைமா மூடி மஸ்தான் வேலை ட்ரை பண்றாரோ? எலும்பில் ஸ்க்ரூ இருக்கு. அப்போ இது ஆபரேட் பண்ண பாடி. என்ன சார், எல்லாரும் கையில ரேகை பார்த்தா நீங்க எலும்புல வச்சு ரேகை பார்த்துட்டு இருக்கீங்க. மிஸ்டர் சகுனிபுத்திரன். தப்பு, அக்னிபுத்திரன். அந்த தூக்கு தண்டனை கைதி சுப்பிரமணிய சிவா போலீஸ்ல சேர இருந்தான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அவன் மட்டும் அந்த கொலையை பண்ணாம இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு திறமையான போலீஸ்காரன் அவன் உருவாகி இருந்திருப்பான். அந்த கிழவியும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்திருக்க மாட்டா, அவங்கிட்ட போயிருப்பா. எனக்கு ஒரு டவுட். வழக்கமா வர்றது தானே. ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கையில பிளேட் வைக்கப்பட்ட ஒருத்தனை போலீஸ்ல எடுப்பாங்களா மாட்டாங்களா? எனக்கு ஒரு டவுட். கால் இல்லாம ஃபுட்பால் விளையாட முடியுமா? முடியாது. கை இல்லாம கார் ஓட்ட முடியுமா? முடியாது. அது இல்லாம பாத்ரூம் போக முடியுமா? டாய்லெட் இல்லாம முடியாது. அது மாதிரி தான் சார், கையை ஒடிச்சுக்கிட்டவன எங்கேயாவது போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்களா? அஸ் CBI ஆபீசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? யார் சார் உங்களை எல்லாம் CBI ஆபீசர் ஆக்குறா? இப்படி மட்டமா பேசாத. நீங்க அந்த மாதிரி தானே கேக்குறீங்க. ஓகே, கூல் டவுன். ஓகே. அப்போ இது சுப்பிரமணிய சிவாவோட எலும்பு இல்ல.
இது அந்த பாட்டியோட எலும்பா உயிரோட இருக்கும்போதே உருவிட்டாங்களா? ஏய், பாட்டியோட பேரன் தாசோட எலும்பு. இதத்தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே சார். ஏன் சார் சொன்ன டயலாக்கே ரிப்பீட் பண்ணி எங்களை கொல்றீங்க? எந்த விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணாம கன்ஃபார்ம் பண்ண கூடாது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இந்த அஸ்தியை தூக்கி அந்த கிழவி கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு என்ன ரிலீவ் பண்ணி தொலைங்க சார். ஓகே, தாஸ் ஃபைல் க்ளோஸ் ஆயி. எந்த அம்மே ஆள விடுறா அம்மே. പക്ഷേ சுப்பிரமணிய சிவா ஃபைல் ஓபன் ஆயி. இனி எனக்கு தான் ஆயி கிளவி போய். சுப்பிரமணிய சிவாவை காப்பாற்றியது யார்? ஏன் பாட்டி, உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஏன் தம்பி அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு உன் பேரன் தாஸ் அஸ்தியை அந்த ஆள் உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீ பாடி ஆயிட்டினா உன் அஸ்தியை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அடடா, இந்த மாதிரி ஃபிகரையெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்க மாட்டாங்களே. என்ன பார்த்து பிகர சுதர்னுகிட்டு இருந்தா அரைஞ்சு செவில திருப்பி விட்டுரும் பாத்துக்காம. முதல்ல நீ உன் பாடியை திருப்பிக்கோ வா. என்ன சேட்டை? ராசா சாமி, உங்ககிட்ட வேலை செய்யற இவரு உங்களை பத்தியே அநியாயமா புகாரா பேசுறாரு ராசா. அம்மா, നമ്മൾ എഴുതിന പിറகு இந்த പേനാവെ ഒരു സ്റ്റാൻഡിൽ വെക്കും. കടുതാസി എഴുതുறதுக்கு கீழே ஒரு பேடு வைக்கும். போட்ட துணியை தோச்ச பிறகு காயறதுக்கு ஒரு கயர்ல போடும். இவன் எனக்கு அந்த மாதிரி தான் எடுபுடி. இவன் சொல்றதெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காது. அது இந்த கிழவி சீரியஸ் ஆகி சாகும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்பவே பாடியில பல ஏரியாக்கள் டேமேஜ் ஆகி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு சாரே. മോനെ അഗ്നിപുത്ര, ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും, ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ചെയ്യും. ഈ കിളവിയെ മർഡർ செஞ்ச കേസിൽ നിങ്ങൾ മാട്ടും. ആ കേസിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് ஆப்போசிட்டாய் விட்னஸ் செய்யும். அம்மா, நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, உங்க பேரன் தாசுக்கு எப்போவாவது விபத்து நடந்திருக்கா? ஆமா ராசா, என் பேரன் 15 வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது கார் இடிச்சு வலது எலும்பு நொறுங்கி போச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி கையில பிளேட் வச்சாங்க. சாப்பிட்ற பிளேட்டை ஏன் அங்க வச்சாங்க? அம்மா, உங்க பேரனோட அஸ்தி கிடைச்சிருச்சு. அது எங்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. ராசா, அப்படியா சாமி? என் மகராசா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அப்படின்னா நீங்க என் பேரனோட அஸ்தியா என் கையில கொடுங்க ராசா. அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன் ராசா. கொஞ்ச நாள் பொறுத்துங்க அம்மா. உங்க பேரன் மூலமா சில பெரிய மனுஷங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒப்படைக்கிறேன். நான் எருங்கிறத காட்டுறீங்களே சார். ஷட் அப். சொன்ன வேலை என்னாச்சு? செஞ்சாச்சு. இந்தாங்கோ. சுப்பிரமணிய சிவா பாடியை எரிச்சதா அலிபி கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீசர் நந்தகுமார் என்னென்ன காரியங்கள் பண்ணார் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இந்த ஃபைல். வெரி குட் சார். செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில டால்பின் டிராவல்ஸ் மூலமா ஏர் டிக்கெட் எடுத்து யாரோ ஒருத்தரை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் நந்தகுமார் அடிக்கடி ஊட்டிக்கு போன் பண்ணிருக்கிறாரு. விசாரிச்சதுல ஊட்டியில அவருக்கு சொந்தமா பூர்வீகமா ஒரு பங்களா இருக்கு சார். ஷேலே ரிப்பீட் ஆர் அப்பீட்? நோ, ஐ டவுட் இட். அடிச்சிட்டீங்களா அறிவிட்டு? அப்போ அந்த எஸ்பி நந்தகுமார் கிரியேட் பண்ண பரமசிவன் ஊட்டில தான் இருக்கானா? பரமசிவன் இன்னொரு புது கேரக்டரா சார்? சார், முதல்ல தாசோட அஸ்தியை தேடி போனீங்க. அது கிடைச்ச உடனே அது அவனோடது இல்ல, சுப்பிரமணிய சிவாவோடது நீங்க. அப்புறம் அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எஸ்பி நந்தகுமாரோட டீட்டெயில்ஸை கொண்டு வாடா நீங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தா நந்தகுமாரை நட்டாத்துல விட்டுட்டு அதுல இருந்தே பரமசிவன் ஒரு புது கேரக்டர் டெவலப் பண்ணி அது பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்களே. நீங்க எதையுமே முழுசா செய்ய மாட்டீங்களா சார்? நீங்க ஸ்லோனா ஸ்லோ, டெட் ஸ்லோ சார். இந்த பரமசிவன் மட்டும் யாருன்னு ഞാൻ കണ്ടുപിടിച്ചാ അവനെ വെച്ച് மீதி எல்லாரையும் പിടിച്ച് அந்த போலீஸ் ஆபீசர் നന്ദകുമാരുടെ കണ്ണുക്കുള്ളെ വിരല് വിട്ട് ഇങ്ങനെ കറക്കിയില്ലെങ്കിൽ ഇന്നായിരം CBI അല്ലടോ ചെക്ക്. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உனக்கு அவ்வளவு இளக்காரமா? உனக்கு முன்னாடி அந்த பரமசிவனை நான் கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு போலீஸுடைய கௌரவத்தை காப்பாத்தல நான் அக்னி புத்திரன் இல்லடா. எரிஞ்ச குச்சி எரியாது, இவன் செய்ய போறது யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. குட் ஈவினிங் சார். என்ன நடக்குதுங்க சார்? இவனை சந்தேகத்துல புடிச்சு வந்தோம் சார். இவன் எது பேசினாலும் புரிய மாட்டாங்குது சார். ஐயா வந்திருக்காருல்ல, சொல்றா. இவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. யார் சார் இவன்? இவன் கஜினியோட கசின் பிரதர். என்ன சார் சொல்றீங்க? அவன் சஞ்சய் ராமசாமி, இவன் சந்தீப் முனுசாமி. இதுக்கு இவனே பரவாயில்ல சார். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. முட்டாள்.
அந்த சஞ்சய் ராமசாமி 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த சந்தீப் முனுசாமி 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான்டா. எடுத்து வச்ச போட்டோக்களை பார்த்தா தான் இவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இவன் ஒரு ஷார்ட் மெமரி பேஷண்ட். சார் சபாஸ் அக்னி புத்திரன், நீங்க யாருங்கறத ப்ரூவ் பண்ணீங்க. Thank you, sir. ஆனா இவன் யாருங்கறத இன்னும் நீங்க முழுசா ப்ரூவ் பண்ணலையே. ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. ரஜினி மாதிரி உடம்புல பச்சை குத்தி இருக்கான் சார். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ஆல் சீக்ரெட் கோட்ஸ். இன்டெலிஜென்ட். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ அக்னி புத்திரன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? 90 crores இன்வால்வ் ஆயிருக்கிற டெரரிஸ்ட் ஆபரேஷன் சார் இது. இதுல வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த இவனும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தரும் சேர்ந்து செய்த நாச வேலை கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை ஹாங்காங் ஷங்காய் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க சார். பிஎஸ்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல? No. தெரியல? No. பரமசிவன் சார். பரமசிவனா? ஆமா. ஏய் நோயர், பரமசிவனை உனக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. சார் கண்ணை திறந்துட்டான் சார். நீ யாருங்கிறத உன் வாயாலே இவங்களுக்கு சொல்றா. சார் இவர் சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய் சார். எது உண்மை எது பொய்? எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல எல்லாமே மறந்துடுன்றது உண்மை சார். அதனால மறக்காம இருக்கிறதுக்காக பச்சை குத்தி வச்சிருக்கேன் சார். நான் எழுதின மேட்டர்லாம் வேற சார். டேய், பொய் சொல்லாம சொல்றா. 90Cங்கிறது 90 crores தானே? 90 கட்டிங் சார். டெய்லி சரக்கு அடிப்பேன். அப்ப WP வெஸ்ட் பாகிஸ்தான் இல்லையா? வாட்டர் பேக்கெட் சார் மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். அப்ப எம்பின்றது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லையா? முட்டை பொடிமா சார் சைடிஸ். HSBங்கிறது ஹாங்காங் ஷாங்காய் பேங்க் தானடா? ஹோட்டல் சரவண பவன் சார். சரக்கு அடிச்சுட்டாக்க தான் போய் சாப்பிடுவேன். அப்ப கடைசியில PS னு எழுதியிருக்கே, அது என்னடா? பழைய சோறு சார். பழைய சோறா? மிஸ்டர் அக்னி புத்திரன், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம எங்க நேரத்தை சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனிமே நீங்க எக்காரணத்தை கொண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரவே கூடாது. டேய், இப்ப என்னடா போட்டோ பார்த்துட்டு இருக்க? அர்ஜென்ட்டா யூரின் வருது, எப்படி போகணுன்றத மறந்துட்டேன். அதுக்கு எதுக்குடா போட்டோ பாக்குற? கடைசியா போனப்ப போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க வேணா ஒரு முறை பாத்துக்கோங்க. அடச்சே கன்றாவியே, இத போய் க்ளோஸ் அப்ல எடுத்து வச்சிருக்காதே. சார் தெய்வமே எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் கொஞ்ச நாள் பார்க்காம நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தா சரவண பவன் சூப்பர்வைசர் மாதிரியே இருக்குதோ? இல்ல சார். இத பாருங்க, என்ன எதுக்காக இப்ப கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? 24 hours பத்தாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கமான், எதுக்காக கூப்பிட்டீங்க? டெல் மீ. சார் நீங்க பரமசிவனை பத்தி விசாரிக்கத்தானே சொன்னீங்க. நாங்க அந்த பரமசிவனுக்கு லிஃப்ட் கொடுத்தவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் சார். பரமசிவனுக்கு லிஃப்ட் கொடுத்தவனையே புடிச்சிட்டீங்க. ஆமா சார். சூப்பர் எவிடன்ஸ். எங்க இருக்கான் அவன்? லாக்அப்ல இருக்கான் சார். கமான், ஃபாலோ மீ. அப்படினா நீங்க தான் முதல்ல போணும். பரமசிவனுக்கும் பட்டாப்பட்டிக்கும் என்ன லிங்க்? மரியாதையா சொல்லு. கடைசியா பரமசிவனை எங்க இறக்கி விட்ட சொல்லு. அட பாவிகளா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டவரை இன்னும் ஞாபகம் வச்சு இன்னைக்கு கேட்கறேளே. கடைசியா 1க்கு வருதுன்னு இறங்கினாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாரு நேக்கு ஒண்ணு தெரியாதுடா. இவர் தான் அவரை இறக்கி விட்டாருன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிரெயின் சார் பிரெயின். இவர் பரமசிவனை ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணுனதை நேத்து நான் டிவில பார்த்தேன். அத டேப்ல ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காட்டியிருக்கேன். ஐ ஹேவ் எவிடன்ஸ் சார், எவிடன்ஸ். ஆடா பாவிகளா, இவர் சினிமா நடிகரடா. இவர் இறக்கி விட்டவர் வருஷம் இமயமலைக்கு போறாருன்றதுக்காக அவரை பெர்மனண்டா பரமசிவனாவே ஆக்கிட்டீங்களடா. அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அதை சூப்பரா பண்றதுனால அவரையே பரமசிவன் நினைச்சு அவரை இறக்கி விட்டு வர கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா. இவரை ரிலீஸ் பண்ணுங்க. முடிஞ்சா இவருக்கு கிராப் கட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி இவரையே மறுபடியும் கூட்டு வந்து அன்னியன்னு சொன்னாலும் சொல்லுவீங்கடா. ஆனா ஒண்ணு, எப்படியும் அந்த பரமசிவனை கண்டுபிடிச்சே தீர்வான் இந்த அக்னி புத்திரன். ஓம் அக்னியே ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹா, ஓம் அக்னி புத்திராய ஸ்வாஹா. அட பாவிகளா, ஜாமத்துல ஹோமம் பண்றவரை கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா.